வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஹை புரோட்டீன் உள்ள ஒரு சத்தான ஒரு ரொட்டி தான் செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி பாசிப்பயிரில் தான் செய்ய போகிறோம். அந்த பாசிப்பயிர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கோம். 1/4 கிலோ எடுத்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்துருக்கோம். நல்லா உப்பி ஊறி வந்துடணும். இப்போ அதை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பயிராக மட்டும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி 1-2 மாதிரி ரஃபாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து இஞ்சி துண்டு ஒரு விரல் எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிறணும். நான் இப்போ ஒரு 50 ml தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. லேசாக பரபரன்னு தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அரைச்சிட்டு அப்படியே ஒரு பெரிய மிக்ஸிங் பவுலில் எல்லாத்தையும் வலிச்சிட்டு சேர்த்துருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூனு. ஓமம் இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனு. நான் இந்து உப்பு தான் சேர்க்குறேன், அதாவது கருப்பு சால்ட்டு. நீங்கள் சாதாரண சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. மல்லித்தலை நல்லா ஒரு 5 விரல் அளவு நல்லா பொடுசாக்கா கட் பண்ணிவிட்டு அப்படியே கழுவி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கத்தை எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்ருங்க. எல்லாம் உப்பு எல்லாமே நல்லா சேரட்டும். இப்போ நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மிக்சிங் ஆன பிறகு இதில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வரும். சேர்த்துட்டு பிசைஞ்சு விடுங்க. இப்போ மாவு சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. அதை இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துருவோம். இதை ஒரு 1/4 மணி நேரம் ஒரு மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். மாவு பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு. அதை கொஞ்சமாக சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை தான் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இல்லை மைதா இருந்தால் கூட மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே லேசாக மட்டும் அப்படியே வட்டம் பண்ணுங்க. எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து லேசாக மேலே தூவி விடுங்க. கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சது. எள்ளையும் மல்லித்தலையும் நல்லா அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டுட்டு அதை அப்படியே புரட்டி போடுங்க. சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு நைஸாக தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டோம். அடுப்பை தேய்ச்சாச்சு. கல் சூடாகிட்டு இருக்கு. லேசாக எண்ணெய் மட்டும் இந்த கல்லில் தடவி விடுங்க. நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு கல் சூடாகணுன்னு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ரொட்டி அப்படியே எடுத்து வந்து மேலே கல்லில் சேர்த்துருங்க. நல்லா அந்த பக்கம் வந்து வரட்டும். மேலேயும் லேசாக அங்கங்கே தொளிச்சு விட்ருங்க. இப்போ நம்ம கல்லில் சேர்த்து மீடியமான ஹீட்டில் வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. அந்த சைடு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை புரட்டி விட்டுக்கலாம். புரட்டி விட்டுட்டு லேசாக மட்டும் எண்ணெய் தடவி விடுங்க. இப்போ திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக நமக்கு ரொட்டி தயாராகிடுச்சு. தனியாக எடுத்துடலாம். ரொட்டி அருமையாக தயாராகிருக்கு. அப்படியே பக்கத்தில் ரெட் கலர் தக்காளி சட்னி அப்படியே டச் பண்ணி புரோட்டீன் ரொட்டி நல்லா சூப்பராக இருக்கு. இந்த புரோட்டீன் ரொட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, வழக்கமாக நம்ம சப்பாத்தியாக சாப்பிட்டுட்டே இருப்போம். அதோடு சேர்த்து நம்ம இந்த பாசிப்பயிரை அரைச்சி உள்ளே சேர்த்து நம்ம செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நமக்கு தேவையான புரோட்டீனும் நமக்கு உள்ளே வந்துடும். அதனால இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு தடவை புரோட்டீன் ரொட்டி செய்து கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.